ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதி அதுல நடக்கக்கூடிய தொழில் ரீதியான போட்டி, அதுல குறிப்பிட்ட சில நபர்கள்லாம் யாரெல்லாம் முக்கிய ரவுடிகள் அப்படின்னு நம்ம தகவல் உரிமை சட்டத்தில் AA+ ரவுடிகள், B அப்படின்ற சரித்திர பதிவேடுகளை நம்ம எடுத்து பார்த்தோம். அது ரொம்பவும் பார்த்தா கடந்த காலத்துல நடக்கக்கூடிய இந்த கொலைகள் ரொம்பவும் மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. இப்போ நடந்த ஒரு சம்பவம், ஒரு முக்கியமான ஒரு கொலை. அந்த கொலையில யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க, பல முடிச்சுக்கள் அவுக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய நம்ம நிருபர்கள் போய் விசாரிச்சதில்லை யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது. இதற்கு காவல்துறை அதிகாரிகள் எந்த மாதிரியான விஷயங்களை இவங்க கைவிட்டு பெற்றிருக்காங்க. இன்னொருத்தர் வழக்கறிஞரா இருக்காரு, அவர் தான் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சுரேஷ் ஒரு வாக்குமூலத்தை ஒரு வீடியோ பதிவா சொல்றாரு. வணக்கம். 2 மாசத்துக்கு முன்னாடி ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதி அதுல நடக்கக்கூடிய தொழில் ரீதியான போட்டி, காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயே பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் ரொட்டேஷன் ஆகக்கூடிய ஒரு இடம். அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இந்த தொழிற்சாலைகளால் அதுல தொழில் போட்டி அப்படின்ற பொருளில் இந்த ரவுடிகள் கூட்டங்கள் அதிகமாக பெருகிட்டு வந்துருதுன்னு தெரியும். நான் பல முறை அதை சொல்லியிருக்கேன். அதுல பல படுகொலைகள் நடந்திருக்கு. அதுல குறிப்பிட்ட சில நபர்கள்லாம் யாரெல்லாம் முக்கிய ரவுடிகள் அப்படின்னு நம்ம தகவல் உரிமை சட்டத்தில் AA+ ரவுடிகள், B அப்படின்ற சரித்திர பதிவேடுகளை நம்ம எடுத்து பார்த்தோம். அது ரொம்பவும் பார்த்தா கடந்த காலத்துல நடக்கக்கூடிய இந்த கொலைகள் ரொம்பவும் மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. குறிப்பாக இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2023 DIG பொன்னி அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு பல கொலைகள் ஏற்பட்டிருக்கு. பல்வேறு விதமான இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் அங்க. அதுல பல தொழில்களை, தொழிற்சங்கங்களை, தொழிலாளிகளை மிரட்டி அதை அடிப்படையை வச்சு அதுல பல பேர் மிகப்பெரிய தொகைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு காவல்துறையை சார்ந்தவர்கள் பல்வேறு விதமாக அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறாங்கன்றத நம்ம ஏற்கனவே சொன்ன காணொலியில இப்போ நடந்த ஒரு சம்பவம், ஒரு முக்கியமான ஒரு கொலை. அந்த கொலையில யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றத வெளிப்படையா மக்கள்கிட்ட கொண்டு போனோம். அது மட்டுமல்ல, இது CBI விசாரிக்கப்பட வேண்டும். இதுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சில பேர் கைவிட்டு பெற்றிருக்காங்க. குறிப்பாக ஒரு கொலை சம்பந்தமான விஷயங்களை நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கலான் இருக்கோம். கைன் நம்பர் FIR நம்பர் 524 2023 5/8/2023 இந்த விஷயத்துல டொமினிக் என்பவர் ஒருத்தர் புகார் கொடுக்கிறார். என்னுடைய மகன், அதுவும் அந்த டொமினிக் என்பவர் திமுக இயக்கத்தை சார்ந்த ஒருவர். அவருடைய மனைவி குமுதா என்பவர் எச்சூர் வில்லேஜ் அந்த பஞ்சாயத்து போர்டு தலைவராக அங்க இருக்கிறாங்க. அந்த அம்மா திமுக கட்சி சார்ந்தவங்க. அவருடைய மகன் ஆல்பர்ட், அவரை கொலை செய்யறாங்க. அந்த கொலையில பல முடிச்சுக்கள் அவுக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். குறிப்பாக இந்த முடிச்சில IPS ஆபீசர்ஸ்கள்ல இதுல எப்படியெல்லாம் பங்கெடுத்திருக்காங்க. குறிப்பாக ஒரு தேசிய கட்சியை சார்ந்த ஒரு மக்கள் மன்றத்தை அணுகக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு தரப்புல சொல்றாங்க. இன்னொரு தரப்புல குற்றம் சுமத்தப்பட்டதாக சொல்லக்கூடிய சுரேஷ் என்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர் ஒருவர், அவர் பேரை சொன்னாங்க. அவர் வகையாரா சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வழக்கறிஞரா இருக்காரு, அவர் தான் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சுரேஷ் ஒரு வாக்குமூலத்தை ஒரு வீடியோ பதிவா சொல்றாரு. அந்த காணொலியை இப்ப நம்ம போடுறோம். வணக்கம், பேர் சுரேஷ், நான் எச்சூரில் வசிக்கிறேன். நான் இப்போ ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, கடந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி ஆல்பர்ட் கொலை வயசில் என் மேலே பொய்யான புகாரை கொடுத்துட்டு என்னை சிறையில் அடிச்சிட்டாங்க. அந்த விசாரணை கைதியாக இருந்துட்டு 6 மாதம் கழிச்சு நான் வெளில வந்தேன். என்னை தவறாக பண்ணின்னு ஆல்பர்ட்டுடைய அப்பா எனக்கு கொலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் உண்மையான குற்றவாளிகள்லாம் வெளியே இருக்கும்போது என்னை மேலே பொய்யான கேஸை போட்டு என்னை உள்ள தள்ளிட்டு என்னை கொலை பண்ணுறதுக்கு அவர் தப்பாக நினச்சின்னு இருக்காரு. ஆனால் உண்மையான குற்றவாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா போஸ்கோவும் மோகன்தாஸும் தான். இவங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வந்துருக்குது, இது ஊருக்கே தெரியும். லாஸ்ட் டைம் கூட அவங்க கம்பெனியில் போஸ்கோவுக்கும் ஆல்பர்ட்டுக்கும் பிரச்சனையாச்சு.
அதில் 2 பேரும் அடிச்சுக்கினாங்க. அந்த வீடியோவும் நான் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கெல்லாம் போயிருக்குது. அது இல்லாமல் மேட்டுத்தெருவில் ஒரு ரோடு ஒன்று பிரச்சனையில் நான் தான் ரோடு போடுவேன், நான் தான் செய்வேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டை வந்து அடிச்சுக்கினாங்க. இது ஊருக்கே தெரியும். தெரிஞ்சும் இதை வந்து அவருடைய அரசியல் பலத்தாலையும் பண பலத்தாலையும் அதை மறைச்சிட்டு எதுவுமே இல்லாமல் என் மேலே இந்த பழியை போட்டு என்னை உள்ளே தட்டிட்டாங்க. நான் இதை வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லியும் பார்த்தேன். ஆனால் அப்போ வந்து யாரும் என்னுடைய பேச்சை கேட்டுக்கல. எனக்கு அவனுக்கு தனிப்பட்ட பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஆல்பர்ட்டுக்கு எனக்கும் அது யாருக்கும் எல்லாருக்கும் தெரியும். கடைசியாக அவன் மேலே நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால என்னை மோட்டிவேஷனை காமிச்சு என்னை வந்து குற்றவாளி ஆக்கிட்டாங்க. ஆனால் நான் கொலை பண்ணுறவனா இருந்தால் நான் போய் கம்ப்ளைண்ட் நம்மளை கொடுக்க மாட்டேன், கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருப்பேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை யூஸ் பண்ணிக்கின மோகன்தாஸும் போஸ்கோவும் ஆளுங்களை செட் பண்ணி அவங்களே கொலையை பண்ணிட்டாங்க. இந்த விஷயமா இவங்களுக்குள்ள பிரச்சனை நடக்கும்போது என்கிட்டயே வந்து 2 பேரும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஆல்பர்ட்டு வந்து எங்கள் எல்லாரையும் வாழ விட மாட்டான், இன்னும் வாழ விட மாட்டான், நம்ம எதாவது பண்ணிட்டு போஸ்கோ என்னை நேரடியாகவும் ஃபோன் மூலியமாகவும் என்னை தொடர்பு கொண்டுருக்கிறாரு. மோகன்தாஸும் நேரடியாகவும் தொடர்பு கொண்டுருக்கிறாரு. மோகன்தாஸுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க வீட்டுக்கு போகும்போது வண்டிங்க போகிற இடத்துல வந்து பள்ளம் எடுத்து 2 பேரும் பிரச்சனை ஆகிடுச்சு. அந்த பள்ளம் இடத்துல 2 பேரும் அடிச்சுக்கிறதுனால அவங்க அண்ணன் பையன் மூலியமாக தான் பள்ளம் எடுத்தாங்கன்ட்டு அண்ணன் பையனை போட்டு இவங்க அடிச்சிடறானுங்க. அடித்த உடனே அவங்க கேஸ் கொடுக்கல. கேஸ் கொடுத்தா நம்ம என்ன பிரச்சனை நடக்குது, விட்றா பார்த்துக்கலாம், அவனை சாவடிச்சிடலான்னு சொல்லிட்டு இவங்க முடிவு செஞ்சு மோகன்தாஸும் என்கிட்ட நிறைய முறை பேசியிருக்காரு. ஆனால் நான் வந்து நீங்கள் எல்லாம் ஒரே ஆளுங்க, உங்களுக்குள்ள சொந்தக்காரங்க ஒன்றா போயிடுங்க, இந்த பிரச்சனை என்கிட்ட பிரச்சனைக்கு வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டு போயிட்டேன். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை அவங்க பயன்படுத்திட்டு எனக்கு அவனுக்கு எப்போ பிரச்சனை வரும், அப்போ எதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆள்பட்டு எங்கே போகிறான் எங்கே வரான்னு எங்கள் யாருக்குமே தெரியாது. ஆனால் அவன் கூட இருக்கிற ஆளுங்களை இவங்க வச்சுக்கிட்டு அவன் எப்போ வருவான் எப்போ போவான்ற தகவலை கேட்டு கரெக்டாக அவனுக்கு ஸ்கெட்சு போட்டு இவங்க தான் கொலை செஞ்சுட்டாங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஜெயிலில் போன பிறகு தான் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வந்தது. இப்போ தெரிய வந்தவொடனே அந்த விஷயத்தை வெளியே வந்து நான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் அந்த உண்மையை நான் வெளியே வந்த உண்மையை தெரிஞ்சிருமேன்னு சொல்லி பயத்தில் என்னை இவங்க அவங்க கூட சேர்ந்துக்கின்னு அவங்க அப்பா கூட சேர்ந்துக்கின்னு என்னை கொலை செய்கிறதுக்கு மோகன்தாஸும் போஸ்கோவும் திட்டமிடுறாங்க. எனக்கோ என் குடும்பத்துக்கோ எந்த ஒரு பிரச்சனை, உயிர் பிரச்சனையோ எந்த பிரச்சனையானாலும் இதுக்கு முழுக்க காரணம் திமுகவுடைய ஒன்றிய குழு துணைத்தலைவர் மாலதியுடைய கணவர் போஸ்கோவும் மற்றும் வழக்கறிஞர் மோகன்தாஸ், குமுதா டோமினிக்குடைய கணவர் டோமினிக், இவங்க 3 பேர் தான் காரணம். இந்த கொலைக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இவங்க 2 பேரையும் மோகன்தாஸையும் போஸ்கோவையும் நீங்கள் விசாரணைக்கு விசாரிச்சிங்கன்னா அதுக்கு பின்னணியில் எத்தனை பேர் இருக்காங்க, யார் இருக்காங்க, யார் எந்தெந்த ரவுடிக்கிட்ட பேசினாங்க, யாரை வச்சு பேசினாங்கன்ற டீட்டெயில் வரும். இதை நான் பல முறை சொல்லி பார்த்தேன். ஆனால் அங்கே இருக்கிற அதிகாரிகள்லாம் அதை கேட்கல. நான் என் மேலே மோட்டிவேஷன் இருக்கிறதுனால அவங்க அந்த டைமில் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுன்றதுக்காக தான் என்னை வந்து உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் முழுக்க இந்த கொலையில் வந்து இவங்க 2 பேருக்கு முழுக்க பங்கு இருக்குது. அது மட்டுமல்ல, அந்த காணொலி அவர் சொல்லக்கூடிய நபர்கள் 2 பேர் இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கார்களா, அல்லது அந்த இயக்கத்தை சார்ந்த பாமக கட்சியை சார்ந்த சுரேஷ் என்பவர் சம்பந்தப்பட்டிருக்காரா, இல்ல வேறு யாராவது சம்பந்தப்பட்டிருக்காங்களா என்பதை ஒரு முடிச்சியை அவுத்து விட்டு இது சிபிஐ விசாரிக்கணும். நான் சொன்ன சட்டமன்ற உறுப்பினரா நான் சொல்லல, அங்க இருக்கக்கூடிய நம்ம நிருபர்கள் போய் விசாரிச்சதில்லை யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது. இதற்கு காவல்துறை அதிகாரிகள் எந்த மாதிரியான விஷயங்களை இவங்க கைவிட்டு பெற்றிருக்காங்க. குறிப்பாக அன்றைய சூழ்நிலையில அந்த படுகொலை ஆல்பர்ட் என்கின்ற நபரை படுகொலை செய்யப்படும் போது அந்த காவல் சுங்காசத்தினுடைய அன்றைக்கு இருந்த சுங்காசத்தினுடைய காவல் ஆய்வாளர் சங்கருடைய பங்குகள் என்ன, அவர் பெறப்பட்ட பணங்கள் எவ்வளவு, இது எல்லாத்தையும் வெளிப்படையா நம்ம இந்த காணொலியில ஒரு 10 பாட்டா நான் வந்து பேசலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த காணொலி விரிவடையுமோ அல்லது வந்து இதற்குள்ளாகவே என்னென்ன விஷயத்தை சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடணும் அப்படின்றது தான் என்னுடைய. இந்த படுகொலையில எந்தெந்த ஆட்கள் யாரெல்லாம் வந்து இதுல ஈடுபட்டிருக்காங்க, அந்த காவல்துறை ஆய்வாளர் சுங்காசத்திலிருந்த வி சங்கருடைய பங்கு என்ன, அந்த நேரத்துல அங்க உளவு பிரிவுல இன்னொரு பிரிவான நந்தா என்கின்ற நந்தகுமாருடைய அவருடைய ரோல் என்ன. நம்ம இந்த காணொலி பேசினதுக்கு அப்புறம் தான் நாம 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த நந்தாவை திருவள்ளூருக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கார். சுரேஷை வந்து மீண்டும் வந்து கஞ்சா வழக்குல பொய் வழக்குல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடி எத்தனை வழக்குகள் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சார்ந்த ஆட்களுக்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா கிட்டத்தட்ட 4 வழக்குகள் பொய் வழக்கு. அப்போ
இந்த குமுதாவுடைய தரப்புல அந்த டொமினிக், அவர் கணவர் வந்து டொமினிக், அவங்க தரப்புல ஒரு மருமகன் வரைக்கும் எல்லாருக்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுவும் பொய் வழக்குகள். இந்த ஒரு படுகொலையில மறைப்பதற்காக எதற்கு இத்தனை வழக்குகள்? இது எல்லாம் முடிச்சு அவுத்து விட போறேன். இதுல நான் சொல்லக்கூடிய, நாங்கள் எங்க டீம் வந்து விசாரிச்சதுல யாரெல்லாம் இதுல சம்பந்தப்படுறா ஒரு 4 பிரிவை இதை வந்து காட்டுது. அந்த 4 பிரிவு யாருன்னா, அந்த 4 பிரிவு பிரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா 4 கேங்கு தான் வந்து இந்த ஆல்பர்ட்டை கொலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்முடைய நிருபர் குழு முழுமையாக தகவலை பெற்றுட்டாங்க. இந்த 4 குழுல யார் இதை வந்து செஞ்சிருப்பாங்கன்றத ஒவ்வொரு அந்த 2023 அந்த சம்பவம் நடந்து 5/8 அதுல இருந்து யாரெல்லாம் இதுல கைவிட்டு பெற்றிருக்காங்க, எத்தனை கோடிகள் பரிமாற்றம் பண்ணப்பட்டிருக்கு, யாருக்கு இடம் எழுதப்பட்டிருக்கு, எந்த அதிகாரிகளுக்கு வந்து இடம் வந்து வாங்க கொடுக்கப்பட்டிருக்குது, இதுல எந்தெந்த துறை சார்ந்தவர்கள்லாம் இதுல வந்து குறிப்பாக இருந்திருக்கிறாங்கன்றத நம்ம வெளிப்படையா பேசுவதற்காக தான் இந்த காணொளி. 4 பிரிவுல ஒரு பிரிவு வந்து இப்போ எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்கிறது இல்ல, சுரேஷ் இந்த பாமக கட்சியை சார்ந்தவர். பிரிவு வந்து போஸ்கோ மோகன்தாஸ் இந்த குரூப். ஏன்னா குற்றம் சுமத்தப்பட்ட நபர் வந்து சுரேஷ் வந்து 2 பேரை சொல்றாரு, 3 பேரை சொல்றாரு. அதுல 2 பேர் வந்து போஸ்கோவும் மோகன்தாஸ் என்ற வழக்கறிஞரும் அப்படின்றாரு. அதுல வந்து நம்ம எந்த தரப்பா அல்லது அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய இன்னொரு தரப்பு இருக்கு, அவர்களால் படுகொலை செய்யப்பட்டாரா அப்படின்றது, அந்த தரப்பு தான் ஒரு மர்மமாகவே இருக்கு. அது ஒரு அரசியல் கட்சி பின்புலமான விஷயங்கள்ல இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பல நிறுவனங்கள்ல அந்த டீம் தான் வந்து இப்போ கொஞ்சம் மேலோங்கி நின்று ரவுடிசத்திலையும் ரவுடி கேங்கில் இன்னைக்கு வந்து இந்த இடங்கள் அந்த கம்பெனிலிருந்து நம்ம ஸ்கிராப் எடுத்து பல கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது. ஸோ இந்த 4 தரப்புலையும் யார் யார் இதில் சம்மந்தப்பட்டிருப்பார்ன்றதை ஒரு மிகப்பெரிய காணொளியாக இதை நம்ம வந்து ஏன் இதை கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே 100 கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள சதுப்பு நிலத்தில் சிவப்பிரியா என்கின்ற சப் ரிஜிஸ்ட்ரார் என்பவருடைய ஒட்டுமொத்தமான முறைகேடுகளையும் நீதிமன்றத்தின் மூலமாக தான் செலுத்தி அந்த டாக்குமெண்ட்டை நம்ம வந்து திரும்பவும் அந்த இடத்த நம்ம வந்து மீட்டு கொடுத்துருக்கோம். இந்த மீட்ட இடத்துல சிவப்பிரியா என்ற சப் ரிஜிஸ்ட்ரார்ல அவளை சஸ்பெண்ட் பண்ண வச்சோம். அடுத்த கட்டம் டிஸ்மிஸ் வரையும் போய் 5 வருஷம் இந்த வழக்கை நடத்தியிருக்கோம். இன்னைக்கு அவங்க டிஸ்மிஸ்ல இருந்து இப்ப அப்பீலுக்கு போயிருக்காங்க. அதற்கும் நாம இன்னும் அடுத்த கட்டமான வேலைகளை செய்ய போறோம். இது போன்ற ஒரு சில விஷயங்கள் மட்டும் இல்ல, சங்கர்ராமன் மர்டர் கேஸை பத்தி நம்ம வழக்கு போட்டிருக்கோம். எத்தனையோ விஷயங்களை நம்ம வந்து நீதிமன்றத்தை நாடி நல்ல ஒரு தீர்ப்பினை பெற்றுக் கொடுத்துருக்கோம். அது போல பல ஆயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு பெருமானம் உள்ள விஷயங்கள் வந்து அங்கே ரொட்டேஷன் ஆகுது ஒரு சில டீம் கிட்ட, அதுவும் ரவுடி எலிமெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இதாகுதுன்னு போது வெளிப்படையாகவே நம்ம யாரெல்லாம் எதெல்லாம் பட்டிருக்காங்கன்றத சொல்லி முடிக்கணும். இந்த கொலைக்கு பின்னணி இருந்தவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் தான் நம்ம நோக்கம் இந்த காணொளி. நன்றி, வணக்கம்.